ஓம் ராட் விஸ்வபிரமனை போற்றி. அன்புக்கும் பாசத்துக்குரிய விஸ்வகுல சொந்தங்களே, எல்லோருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதம். நமது விஸ்வகுல சொந்தங்கள் எல்லோரும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும், எல்லோருக்கும் அரசியல் அனுபவம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் பயிற்சி பட்டறை தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு. எப்படி கட்சிகள்லாம் தேர்தல் பணியாற்றுகிறதோ அதுபோன்று தேர்தல் பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை சரியாக 4:30 5 மணி வரைக்கு கோயமுத்தூர் செட்டி வீதி அசோக் நகர் பகுதியில் மீட்டிங் ஹாலில் கோவை மாவட்ட அனைத்து தொகுதிகளுடைய பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் மற்றும் அனைத்து சங்கங்களுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டம் 2026 அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. எதற்காக அரசியல் விழிப்புணர்வு கூட்டத்தை பாபுஜி சாமி நடத்துகிறார் என்று எல்லோரும் என்னிடத்தில் கேட்கலாம். தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நம் சங்கங்கள் எல்லாம் உறவின் முறை சங்கங்களாகவும் ஒரு திருமண மண்டபம், கோயில் போன்றவற்றை உருவாக்கின சங்கங்களாக இருந்து கொண்டிருந்தன. அது மட்டுமல்ல, விஸ்வகர்மா ஜெயந்தி மற்றும் திருமண பந்தங்களை இணைக்கின்ற சங்கங்களாக இணைந்து வந்தன. இவைகளெல்லாம் நம் சங்கங்களுடைய செயல்பாடுகள், இதில் குற்றமில்லை. ஆனால் இன்று நம் சமூகம் ஏற்பட்டுள்ள பின்னடைவை போக்க வேண்டும் என்றால் அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும். அதுவும் குறிப்பாக நமக்கு தேவையான 5 அம்ச கோரிக்கைகள் 7 அம்ச கோரிக்கைகளாக மாற்றப்பட்டுள்ளன. என்ன? வீட்டுமனை பட்டா நம் பெண்கள் பெயரிலும், இலவச மின்சாரம் 5 தொழிலுக்கும், கூட்டுறவு வங்கி மற்றும் மத்திய மாநில அரசு வேலைகளில் அரசு வேலையாக கூட்டுறவு வங்கிகளே அப்ரைசர் வேலை, 5 தொழில் நல வாரியம், தொழிலாளர்களுக்கு வேண்டி 5 தொழில் நல வாரியம் மற்றும் நம்முடைய சமூக மக்களுக்கு கோவில்களிலே, நான் அறங்காவலர் கேட்கல, கோவில்களே தச்சு வேலை புரிவர்களுக்கு தேர் பராமரிப்பு வேலையும், கோவிலிலே நகைகள் மற்றும் சிலைகள் பராமரிப்பு வேலை பொற்களர் அல்லது கண்ணார் சமுதாய மக்களுக்கும் அளிக்க வேண்டும். மற்றும் நம் சமூக மக்களுடைய கல்வி பொருளாதார முன்னேற்ற நடைபெறுக்கு 3.5 இடஒதுக்கீடு. இப்படி 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு கடந்த 3-4 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றது. அதுதான் அரசியல்